இதுக்கு முன்னாடி நம்ம ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ்னா என்னென்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இனிமேல் நம்ம டைப்ஸ் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். ரெடாக்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு காம்பினேஷன், டீகாம்போசிஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அண்ட் டிஸ்பர்பேஷன் ரியாக்ஷன் இருக்குது. ஸோ மொத்தம் 4 ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ். காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா, a combination reaction may be denoted in the manner A plus BC. அதாவது காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்னன்னா, ரெண்டுமே கம்பைன் பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு A ப்ளஸ் பி அப்படின்னா A ப்ளஸ் பின்னு நம்ம சேர்க்கும் போது சின்னா அடுத்த ஒரு இது வருது பார்த்தீங்களா, அதான் காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ், உதாரணத்துக்கு கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அந்த மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. Either A and B or both A and B must be in the elemental form of such a reaction to be a redox reaction. All combustion reactions which may use of elemental dioxygen as well as other reactions involving element other than dioxygen are redox reaction. Some important examples of these categories are. So அதாவது என்ன சொல்றான்னா, A இல்லை B இல்லை both A and B இது எல்லாமே இது வந்து. ஸோ இந்த எலமெண்டல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பார்த்த உதாரணத்துக்கு ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன். ஸோ இட் கிவ்ஸ் அஸ் வாட்டர். ஸோ இதில் இப்போ இந்த ரியாக்ஷன்ஸ், இந்த காம்பினேஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது இந்த ஹீட் எவால்வ் ஆகுது. ஸோ இந்த ஹீட் எவால்வ் ஆகி ஆல் காம்பியூஷன் ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் படி CH4 + 2H2O ஆர் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். இந்த காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ் எல்லா காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸையும் இந்த ஹீட்ஸ் எவால்வ் ஆகுறது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போது டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஓகே, இப்போ டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸில் என்ன பார்க்குறோம், டீகம்போசிஷன் ரியாக்ஷன் ஆர் தி ஆப்போசிட் ஆஃப் காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ். டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது காம்பினேஷன் ரியாக்ஷனோட ஆப்போசிட்னு சொல்லுவாங்களாம். ஸோ அதில் வந்து நம்ம ஹீட்டை கொடுத்து ப்ராடக்ட் வரும். ஸோ இதில் நம்ம ஹீட் கொடுத்து அதை பிரிப்போம், அதில் ஆட் ஆகி நமக்கு ப்ராடக்டை தரும். இந்த ப்ராடக்டை நம்ம பிரித்து அதுலேருந்து அதில் உள்ள ரியாக்டன்ஸை தனித்தனியாக எடுப்போம். ஸோ அதுக்கு தான் எக்ஸாம்பிள்லாம் H2 இருக்குது, ஹைட்ரஜன் வாட்டரை பிரித்தோன்னா ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன், அதைத்தான் அதில் சொல்கிறாங்க. So the purely decomposition reaction leads to the breakdown of a compound into 2 or more components. At least one of them must be in the elemental state. அதாவது ஒரு காம்பவுண்டை பிரேக் பண்ணி, வாட்டர்ன்ற ஒரு காம்பவுண்டை பிரேக் பண்ணி அதில் உள்ள எலமெண்ட்டெல்லாம் தனித்தனியாக பிரிக்கிறது. வாட்டர்னா ஹைட்ரஜன், ஆக்சிஜனு, சோடியம் ஹைட்ரஜன் NH, அதான் சோடியம் ப்ளஸ் ஹைட்ரஜன். ஸோ இந்த மாதிரி பிரிக்கிறது தான் இந்த டீகம்போசிஷன் ரியாக்ஷன். இட் மே கேர்ஃபுல்லி கேன் பி நோட்டட் தட் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இன் மீத்தைன் அண்டர் காம்பினேஷன் ரியாக்ஷன் அண்ட் தட் பொட்டாசியம் இன் பொட்டாசியம் குளோரைட் இன் ரியாக்ஷன். திஸ் மே ஆல்சோ பி நோட் ஹியர் தட் ஆல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ் ஆர் நாட் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது நம்ம கேர்ஃபுல்லாக இதில் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஹைட்ரஜன் மீத்தேனுக்கு மட்டும் இந்த டீகம்போசிஷன் ரியாக்ஷனில் ஆக்சிடேஷன் நம்பர் சேஞ்ச் ஆகுது. அதாவது ஹைட்ரஜன் ஆக்சிடேஷன் நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன நோட் பண்ணால், எல்லா டீகம்போசிஷன் ரியாக்ஷனும் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து கால்சியம் கார்போனேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஹீட் பண்ணால் நமக்கு கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. ஸோ இது வந்து ரெடாக்ஸ் ரியாக்ஷன் கிடையாது அப்படின்னும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டீகம்போசிஷன் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன் ஏ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் an ion in a compound is replaced by an of another element. அதாவது ஒரு அயனோ ஆர் அன் ஆட்டம், இந்த காம்பவுண்ட் வந்து இன்னும் ஒரு எலமெண்ட்டால் ரீப்ளேஸ் பண்ணப்படுது. ஸோ இதைத்தான் வந்து x + yz = xy + xz + y அப்படின்னு டெனோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ
ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் ஃபிட் இன்டு 2 கேட்டகரிஸாக இருக்குது மெயினாக மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும். அதாவது மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். எ மெட்டல் இன் எ காம்பவுண்ட் கேன் பி டிஸ்பிளேஸ்டு பை அனதர் மெட்டல் இன் தி அன்கம்பைன்டு ஸ்டேட். அதாவது ஒரு மெட்டல், அதாவது ஒரு மெட்டல் காம்பவுண்ட் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணப்படுது இன்னும் எது அனதர் மெட்டலால், அதுவும் அன்கம்பைன்டு ஸ்டேட்டில். We have already discussed about these classes of reactions under section 8.2.1 metal displacement reaction. Find many applications in the metallurgical process in which pure metals are obtained from their compounds in ores. A few such examples are, அதாவது எல்லாம் இந்த மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பற்றி நம்ம முன்னாடி உள்ள செக்ஷன்ஸ் 8.2.1 அந்த மாதிரி இதுலலாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த பியூர் மெட்டல்ஸ் அதெல்லாம் வந்து காம்பவுண்ட்ஸில் ஓர்ஸ் இருக்குல்ல, அந்த ஓர்ஸ்லேருந்து இந்த பியூர் மெட்டல்ஸ் இந்த அப்டைன் ஆகுது. ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். உதாரணத்துக்கு CuSO4 + ஜிங்க்கு Zn. ஸோ காப்பரையும் ஜிங்க் சல்ஃபேட் பிரிக்கிறது. அதாவது இதுக்கு முன்னாடி காப்பர் சல்ஃபேட் இருந்துச்சு, அது ஜிங்கோட அது ரியாக்ட் ஆகும் போது நமக்கு காப்பர் தனியாக ஜிங்க் சல்ஃபேட் தனியாக கொடுக்குது. ஸோ இதை தான் மெட்டல் டிஸ்பிளேஷன். இந்த மெட்டல் டிஸ்பிளேஷனில் என்ன மெயின்னா இதில் மெட்டல்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இன் ஈச் கேஸ் இந்த எல்லா ரியாக்ஷன்ஸ்லையும் த ரெடியூசிங் மெட்டல் இஸ் பெட்டர் ரெடியூசிங் ஏஜென்ட் தென் ஒன் ஆஃப் தட் இஸ் பீயிங் ரெடியூஸ்டு விச் எவிடென்ட்லி ஷோஸ் மோர் capability to loss of electrons as compared to one of that is reduced. அதாவது இந்த ஈச் கேஸ்லையுமே இந்த மெட்டல்ஸ் எல்லாமே லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதாவது ஒன்று விட எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது எல்லாமே இது வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஒர்க் ஆகுது, ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இருக்குது, எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெட்டல்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான். ஓகே, அடுத்து பார்க்கும்போது நான் மெட்டல்ஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் மெயினாக இந்த கேஸஸ், நான் மெட்டல்ஸ்லாம் கேஸஸ். ஸோ அது வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்றது இந்த ரெடாக்ஸ் ரியாக்ஷனோடய இன்க்ளூட் ஆகும். உதாரணத்துக்கு இப்போ ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்டு ரேர்லி அக்கரிங் ரியாக்ஷன் இன்வால்விங் ஆக்சிஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட். So all the alkaline metals and some alkaline earth metals, calcium, scandium, barium, which are very good reductants, will displace hydrogen from cold water. So in the alkaline metals, alkaline earth metals, அதாவது periodic group உள்ள first group metals, second group metals. ஸோ அதைத்தான் நம்ம சொல்லுவோம் alkaline metals, second group alkaline earth metals சொல்லுவோம். ஸோ இந்த மெட்டல்ஸ்லாம் வந்து உதாரணத்துக்கு இதெல்லாம் வெரி குட் ரிடக்டன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம ஹைட்ரஜன் ஃப்ரம் கோல்டு வாட்டர் உள்ள ஹைட்ரஜனோட டிஸ்பிளேஸ் ஆகுது. ஸோ உதாரணத்துக்கு தான் சோடியம் ப்ளஸ் வாட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சோடியம் ப்ளஸ் வாட்டர் அதை ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் H2O ஹைட்ரஜன் தனியாக பிரித்து எடுக்குது. ஸோ கால்சியம் அதை எடுத்துட்டோன்னா நம்ம கால்சியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் H2 hydrogen. So least active metals such as magnesium iron react with steam to produce dihydrogen gas. அதாவது ஒருவேளை இது சோடியம் கால்சியம்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ரியாக்டிவ் மெட்டல்ஸ். சோடியம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரியாக்டிவ் மெட்டல்ஸ். ஸோ அடுத்தபடியாக மெக்னீஷியம் ஃபெரஸ் அயன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ஆக்டிவ் மெட்டல்ஸ் தான். ஸோ இதோட வாட்டர் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? அதே மாதிரி தான் டயஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும் அப்படின்றதையும் ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் மூலியமாக சொல்கிறாங்க. மெனி மெட்டல்ஸ் இன்க்ளூடிங் தோஸ் விச் டு நாட் ரியாக்ட் வித் கோல்டு வாட்டர் ஆர் கேப்பபிள் ஆஃப் டிஸ்பிளேசிங் ஹைட்ரஜன் ஃப்ரம் ஆசிட். அதாவது எந்த மெட்டல்ஸ்லாம் கோல்டு வாட்டரோட ரியாக்ட் ஆகாது. ஸோ இது வந்து அசிடிக் ஹைட்ரஜன், இப்போ உதாரணத்துக்கு HCl இருக்குது பார்த்தீங்களா, HCl வந்து ஒரு ஆசிட், அந்த ஆசிடோட கேப்பபிளாக டிஸ்பிளேஸ் பண்ண முடியுமா மெட்டலை? ஸோ இப்போ டயஹைட்ரஜன் ஃப்ரம் ஆசிட் மே ஈவன் பி ப்ரொடியூஸ்ட் பை சச் மெட்டல்ஸ் விச் டு நாட் ரியாக்ட் வித் ஸ்டீம்.
இந்த ட்ரை ஹைட்ரஜன் ஃப்ரம் அசிடிக் உள்ள அதாவது ஆசிட்லேருந்து வர ட்ரை ஹைட்ரஜன் இந்த may even be produced by such a metals which do not react with steam. ஆசிடுக்கு ரியாக்ட் ஆகிற மெட்டல்ஸ் எல்லாம் வாட்டரோட அதாவது வித் ஸ்டீமோட ரியாக்ட் ஆகுமா? ஸோ அதுக்கு தான் கேண்டியம் அண்ட் டின் ஆர் த எக்ஸாம்பிள் ஆஃப் சச் அ மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எதுக்கு அசிடிக் ஆசிடில் ரியாக்ட் ஆகிற மெட்டல்ஸ். உதாரணத்துக்கு ஜிங்க்கு ப்ளஸ் HCl, ஜிங்க் குளோரைட் ப்ளஸ் வாட்டர், அதாவது வாட்டர் கொடுக்குது, அதாவது ஹைட்ரஜன் கொடுக்குது, ஜிங்க் குளோரைட் ப்ளஸ் வாட்டர். இதுவே மெக்னீஷியத்துக்கு ஏன் ஃபெரஸ் ப்ளஸ் HCl, ஃபெரஸ் குளோரைட் ப்ளஸ் ஹைட்ரஜன். ஸோ ஆசிடோட ரியாக்ட் ஆகும்போதோ இல்லை வாட்டரோட ரியாக்ட் ஆகும்போதோ ஹைட்ரஜன் எவால்வ் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அதை தான் இந்த நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸில் வந்து சொல்கிறாங்க. எந்தெந்த மெட்டல்ஸ் ஆசிடோடைய இல்லை வாட்டரோட ரியாக்ட் ஆகும்போது ஹைட்ரஜன் வந்து வருது. ஸோ அதுக்கு வந்து ரியாக்ஷன்ஸ் 8.37 to 8.39 are used to prepare dihydrogen gas in the laboratory. Here, the reactivity of metals is reflected in the rate of dihydrogen gas evolution, which is the slowest for the least active metals ferrous and the fastest for the most reactive metal Mg. Very least active metals which may occur in the native state such as silver, gold do not react even with hydrochloric acid. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப ஸ்லோ ரியாக்டிவான ஃபெரஸோ இல்லை ரொம்ப ஃபாஸ்ட் ரியாக்டிவான மெக்னீஷியமோ, ஸோ இதெல்லாம் வந்து சும்மா சாதாரணமாக லீஸ்ட் ஆக்டிவ் மெட்டல்ஸால் அக்கராகும்போது வருமா? அப்படியாது. இப்போ உதாரணத்துக்கு சில்வரு, கோல்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் நீங்கள் ஆசிடில் போட்டிங்கன்னா இதெல்லாம் ரியாக்ட் ஆகாது. ஸோ நமக்கு முன்னாடியே 10th படிச்சிருவீங்க ரியாக்டிவ் சீரீஸ் படிச்சிருவீங்க. முதல்ல ரியாக்டிவ் சீரீஸ் ஃபர்ஸ்ட்டில் வந்து சோடியம், பொட்டாசியம், குளோரைன் அந்த மெட்டல்ஸ் இருக்கும். லாஸ்ட்டாக தான் சில்வரு, கோல்டு, டைமண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகாது. அதாவது ஆனால் மற்ற மெட்டல்ஸை பற்றி பார்க்கும்போது ரியாக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி மெட்டல்ஸை பார்க்கும்போது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோடையோ இது வந்து ரியாக்டே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த மெட்டல்ஸை சொல்கிறது. ஸோ in section 8.2.1 we have already discussed that metals zinc, copper, silver through tendency to lose electrons, so they are reducing activity in the order of zinc, copper, ஏஜ், சில்வர். அதாவது இதெல்லாம் வந்து லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், டெண்டன்சி டு லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த மெட்டல்ஸ்லாம் எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணும். ஸோ இதோட இன்க்ரீசிங் ஆர்டர் படி ஜிங்க்கு, காப்பர், ஏஜ் லைக் அ மெட்டல்ஸ் ஆக்டிவிட்டி சீரீஸ் ஆல்சோ எக்ஸிஸ்ட் ஃபார் த ஹாலோஜன்ஸ். த பவர் ஆஃப் தீஸ் எலமெண்ட்ஸ் ஆஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் டிக்ரீசஸ் as we move down from fluorine to iodine in group 17 of the periodic table. அதாவது இந்த மாதிரி மெட்டல்ஸ்லாம் ஆக்டிவ் சீரீஸில் வந்து ஹாலஜன்ஸோட எக்ஸிஸ்ட் ஆகுது. அதாவது ஆக்சிடேஷன் ஏஜென்ட் வந்து ஃபார் ஹாலஜன்ஸ் குரூப்புக்கு வந்து டவுன், அதாவது மூவ் இன்டு டவுன் குரூப்ல மூவ் ஆகும்போது டிக்ரீஸ் ஆகுது ஃப்ரம் ஃப்ளூரின் டு அயோடின். அந்த குரூப்ல இருந்து 17th பீரியாடிக் டேபிள்ல. திஸ் இம்பிள்ஸ் தட் fluorine is so reactive that it can replace chloride, bromine and iodide ions in solution. In fact, fluorine is so reactive that it attacks water and displaces the oxygen of water. அதாவது இந்த ஃப்ளூரின் தெரியும், இதான் வந்து மோஸ்ட் ரியாக்டிவ். அதாவது அந்த குரூப்லேயே மோஸ்ட் ரியாக்டிவ்னா ஃப்ளூரின் தான். அதுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவ் வந்து அயான்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இதைப்படி இந்த ஃப்ளூரினை வந்து வாட்டரோட அட்டாக்ஸ் ஆகும்போது இது ஆக்சிஜனை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தான் மெயினாக ஒரு ஈக்குவேஷன் வாட்டர் ப்ளஸ் ஃப்ளூரின் கொடுத்தாங்கன்னா ஹைட்ரஜன் 4 ஹைட்ரஜன் ஃப்ளூரின் ப்ளஸ் ஆக்சிஜனை டிஸ்பிளேஸ் பண்ணுது, தனியாக கொண்டு வந்துடுது
அப்படின்னு சொல்றாங்க. It is for this reason that the displacement reaction of fluorine, bromine and iodine using fluorine are not generally carried out in the aqueous solution. On the other hand, chlorine can displace bromide and iodine ions in an aqueous solution shown below. அதாவது குளோரினோ அல்ல புரோமைன் அயோடின் இதெல்லாம் வந்து யூசிங் குளோரின் இஸ் நாட் ஜெனரலி கேரிடு, அதாவது அக்யூஸ் சொல்யூஷன்ஸ்ல வந்து கேரி ஆகாது. இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, கேன் டிஸ்பிளேஸ் புரோமைன் அண்ட் அயோடின் இன் அக்யூஸ் சொல்யூஷன். அக்யூஸ் சொல்யூஷன்ல புரோமைடையும் அயோடின் அயனையும் வேணா டிஸ்பிளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உதாரணத்துக்கு வந்து இப்போ குளோரின் இருக்கு பாத்தீங்களா, குளோரினை வச்சு இந்த புரோமைடையும் அயனையும் டிஸ்பிளேஸ் பண்ணுவாங்க. எப்படி? குளோரின், அதுக்கு தான் கீழே 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. குளோரின் பிளஸ் பொட்டாசியம் புரோமைட் அப்படிங்கிறத KCl பொட்டாசியம் குளோரைடு மாற்றிக்கிட்டு புரோமைடை டிஸ்பிளேஸ் பண்ணுது. ஸோ அதே மாதிரி அயோடைனை டிஸ்பிளேஸ் பண்ணுது. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, புரோமைட் அண்ட் அயோடைட் ஆர் கலர்டு அண்ட் டிசால்வ்டு இன் கார்பன் tetrachloride can easily be identified from the color of the solution. The above equation can be written in ionic form. அதாவது இதெல்லாம் வந்து கலர் டிசால்வ் ஆகுது, ஈஸியாக கலர் டிசால்வ் ஆகுது, அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து மெயினாக இது அயானிக் ஃபார்மில் எழுதியிருக்காங்க. எப்படின்னா, குளோரைட் ப்ளஸ் புரோமைட் ஈக்குவல் டு 2Cl ப்ளஸ் புரோமைட் 2. அதே மாதிரி அயோடைடுக்கு. ஸோ the reaction 8.41 and 8.42 from the basis of identifying bromide minus and iodide minus in the laboratory through the test popularly known as layer test. இந்த டெஸ்ட் வந்து லேயர் டெஸ்ட்னு சொல்லுவாங்களாம் அப்படின்னு சொல்றாங்க. It may not be out of places to mention here that bromide likewise. இதுல என்ன it may not be out of place மென்ஷன் பண்ணணும்னா, புரோமைட் லைக்கா எதுவும் இல்லை, கேன் பி டிஸ்பிளேஸ் அயோடைன் இன் சொல்யூஷன். புரோமைன் பிளஸ் அயோடைன், அதாவது புரோமைனையும் அயோடைனையும் சேர்த்து புரோமைட் பிளஸ் I2 அயோடைன் டிஸ்பிளேஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தான் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா, புரோமைட் பிளஸ் 2 அயோடைன் மைனஸ் பிளஸ் புரோமைட் மைனஸ் பிளஸ் I2, அதாவது அயோடினை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுது, புரோமைடோட சேரும்போது அயோடினை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஸோ த ஹாலோஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் have a direct industrial application. The recovery of halogen from their halides requires an oxidation process which is represented by 2x minus plus x2 plus 2e minus. அதாவது இந்த ஹாலோஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து டைரக்டாக இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் மாதிரி இந்த ரியாக்ஷன். இதில் வந்து இந்த ரியாக்ஷன்ஸை எப்படி ரெக்கவர் பண்ணுவாங்க, அதாவது என்ன ஆக்சிடேஷன் ப்ராசஸ்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. 2x minus gives us x2 plus 2e minus. ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து ஆக்சிடைஸ் ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் தான் நடக்கும் அப்படின்னு. Here வந்து x donates a halogen element where chemical means are available to oxidize chloride, bromide, iodide as fluorine in the strongest oxidation agent. அதாவது ஸோ எக்ஸுங்கிறது வந்து அதில் வந்து ஹாலோஜன் எலமெண்ட், ஏதாவது புரோமைடோ குளோரைடோ ஏதாவது ஒரு ஆக்சிஜன் எலமெண்ட் வந்து அதில் எக்ஸுன்ற இதில் டொனேட்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃப்ளூரின் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசேஷன் ஏஜென்ட்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ தேர் இஸ் நோ வே டு கன்வெர்ட் ஃப்ளூரின் அயன் இன்டு F2. அதாவது இப்போ வந்து புரோமைட் பார்த்தோம் இல்லையா, புரோமைடையும் அயோடின் அயனையும் சேர்க்கும் போது அயோடைனை டிஸ்பிளேஸ் பண்ணிச்சு. ஆனால் அதே மாதிரி ஃப்ளூரின் அயனை வச்சு ஃப்ளூரின் டிஸ்பிளேஸ் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. பை கெமிக்கல் மீன்ஸ் த ஒன்லி வே டு அச்சீவ் த ஃப்ளூரின் from fluorine ion is to oxidize electrolytically. அதாவது F2 வேணா FIனா மாற்றலாம், அதுவும் ஆக்சைடை எலக்ட்ரோலைட்டிக்கலியாக மாற்றலாம். The details of which you will study at later stage.
அதாவது இதை பற்றி இதோட டீட்டெயில்ஸை பற்றி நம்ம லேட்டஸ்ட் ஸ்டேஜில் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து டிஸ்ப்ரோபேஷன் ரியாக்ஷன். சார் இந்த நேம் மட்டும் கொஞ்சம் சொல்கிறீங்களா சார்? அப்படிதான் சார் இருந்துச்சு. 8.3.1 8.3 ஃபுல்லுன்னு வந்துச்சா? ஸோ ஒரு வேளை எனக்கும் தான் இருக்குன்னு. அப்போ எனக்கு இல்லையா சார்? இல்லைண்ணா நோ ப்ராப்ளம் சார், நான் பார்க்க போகிறோம். அது ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். அதாவது இந்த ரியாக்ஷன் வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷனா. இன் ஏ disproportionation reaction, an element in one oxidation state is simultaneously oxidized and reduced, one of the reacting substance. In a disproportionation reaction always contains an element that can exist in least 3 oxidation states. அதாவது இது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவாங்களாம். ஸோ இதில் வந்து சாதாரணமாக ரெடாக்ஸ் ரியாக்ஷனில் வந்து ஆக்சிடைஸும் ரெடியூஸும் சைமல்டேனியஸாக நடக்கும். அதாவது ஒரே நேரத்தில் ஆக்சிடைஸும் ஆகும், ரெடியூஸும் ஆகும். ஸோ இதுவும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரியாக்டிங் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்களாம். இது வந்து எப்போவுமே இது வந்து அட்லீஸ்ட் 3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாவது எக்ஸிஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. The element in the form of reacting substance is in the intermediate oxidation state, and both the higher and lower oxidation state of that element are formed in the reaction. அதாவது இது வந்து ஒரு இந்த எலமெண்ட் ஆஃப் இந்த ரியாக்டிங் சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு இன்டர்மீடியட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டா இருக்குமா, அதாவது நடுவில் இன்டர்மீடியட்டா ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ போத் ஹையர் அண்ட் லோயர் த டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் peroxide is a familiar example of the reaction. அதாவது டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து இதுல வந்து சூப்பர் எக்ஸாம்பிள் ஃபார் இந்த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கு. அதை டீகம்போசிஷன் பண்ணீங்கன்னா பிரிச்சிங்கன்னா வாட்டரையும் ஆக்சிஜனையும் தரும். ஸோ here the oxygen of peroxide which is present in -1 state and is converted into 0 oxidation state in O2 and decreased to -2 oxidation state in H2. அதாவது ஹைட்ரஜன் பெராக்சைட்ல இருக்கும்போது -1 இருந்துச்சு, அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்துச்சு. டீகம்போசிஷன் ஆன உடனே ஆக்சிஜன் O2 வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்லையும் வாட்டர் வந்து -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்லையும் மாறிடுச்சு. அதாவது வாட்டர்ல உள்ள ஆக்சிஜன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் மாதிரியே பாஸ்பரஸ்க்கு, சல்பருக்கு, குளோரினுக்கு அந்த மாதிரி ரியாக்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதுவும் அல்கலைன் மீடியத்தில், அதாவது அல்கலைன் மெட்டல்ஸோட. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் 3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாவது இது பண்ணுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பாஸ்பரஸ் ப்ளஸ் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் வாட்டர். ஸோ இந்த மூணுத்தையும் கம்பைன் பண்ணும்போது இந்த ரியாக்ஷன் படி பாஸ்பரஸ் பிஹெச் பிளஸ் 3 HPO2 அண்ட் அதே மாதிரி அடுத்த பாஸ்பரஸ் சல்பர் அண்ட் குளோரைடுக்கு இந்த 3 ரியாக்ஷன்ஸையும் கொடுத்துருக்காங்க. The reaction 8.48 describes the formation of household balancing agent. ஸோ இந்த 8.4 வந்து என்ன டிஸ்கிரைப் பண்ணுதான், ஒரு ஹவுஸ் ஹோல்டு பேலன்சிங் ஏஜென்ட்டா டிஸ்கிரைப் பண்ணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. த ஹைப்போக்ளோரைட் அயான் ஃபார்ம்டு இன் தி ரியாக்ஷன் ஆக்சிடைசிங் த கலர் பியரிங் ஸ்டெயின் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் டு கலர்லெஸ் காம்பவுண்ட். அதாவது இந்த ரியாக்ஷன் ஃபார்ம் ஆனோடனே அது ஆக்சிடைஸ் ஆனோடனே அந்த கலர் பியரிங் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து கலர்லெஸ் காம்பவுண்டா மாறுது. It is of interest to mention here that where bromine and iodine follow the same trend exhibited by chlorine in reaction. அதாவது இது என்ன ஒரு ஆர்வத்தோட மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புரோமைடும் அயோடினும் சேம் ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் as exhibited by chlorine in reaction. அதாவது குளோரின் ரியாக்ஷன்ல சேம் ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணுது புரோமைடும் அயோடைடும். ஸோ ஃப்ளூரின் ஷோஸ் டீவியேஷன் ஃப்ரம் திஸ் பிஹேவியர் when it react with alkali.
ஸோ ஃப்ளோரின் வந்து இந்த டீவியேஷன்லாம் அல்கலைனோட ரியாக்ட் பண்ண மட்டும்தான் இந்த பிஹேவியர் காட்டுது, இந்த டீவியேஷன் பிஹேவியரை காட்டுது. ஸோ த ரியாக்ஷன் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் தி கேஸ் ஆஃப் ஃப்ளூரின் ஆஸ் ஃபாலோஸ். ஸோ எப்படின்னா இப்போ ஃப்ளூரின் இருக்கு ப்ளஸ் OH மைனஸ் இருக்கு, OH மைனஸ் அதோட ஃப்ளூரின் ஆட் பண்ணும்போது ஃப்ளூரின் மைனஸ் ப்ளஸ் OF2 ப்ளஸ் H2O. ஸோ இதில் 3 டீவியேஷன்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த டீவியேஷன் வந்து அல்கலைன் எர்த் மெட்டல், அல்கலைன் மெட்டல்ஸோட அதாவது அல்கலிக் ரியாக்டர் மட்டும்தான் இந்த டீவியேஷன்ஸை காமிக்குது அப்படின்னு சொல்றாங்க. We undoubtedly attack water to produce some oxygen also. This departure shown by fluorine is not surprising for us. We know that limitations of fluorine. ஸோ இந்த மாதிரி டீவியேஷன்ஸை நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கும், அதாவது ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்கும். அப்பா ஃப்ளோரின் வந்து இவ்வளோ டீவியேஷன்ஸ் காட்டுது. ஆனால் இது வந்து அதுக்கு சர்ப்ரைசிங் கிடையாது. ஏன் அப்படின்னா இதோட லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஃப்ளோரின்ஸ் வந்து நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். எப்போவுமே ஃப்ளோரின் வந்து ஒரு மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்டு நமக்கு முன்னாடியே தெரியும். இட் கேனாட் பி எக்ஸிபிட்டட் பை பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதாவது எப்போவுமே ஃப்ளோரின் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்னால இது மைனஸ் தான் இருக்க போகுது. ஸோ ப்ளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு எக்ஸிபிட் ஆகாது. ஸோ திஸ் மீன்ஸ் தட் அமாங் ஹாலோஜன்ஸ் ஃப்ளோரின் டஸ் நாட் ஷோஸ் எ டிஸ்போமினேஷன் டெண்டன்சி. எப்போவுமே ஃப்ளோரின் வந்து இந்த டிஸ்ப்ரொபோனேஷன் டெண்டன்சியை வந்து ஷோ, அதாவது காட்டாது, டஸ் நாட் ஷோ, காட்டாதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அமாங் ஆலஜன்ஸில் இருக்கிற ஃப்ளோரின் எலமெண்ட்டு இந்த ரியாக்ஷன், அதாவது இந்த டெண்டன்சியை காட்டாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்பீஷீஸ் டு நாட் ஷோ டிஸ்ப்ரொபோனேஷன் ரியாக்ஷன் அண்ட் ஒய். எந்தெந்த ஸ்பீசிஸ்லாம் வந்து இந்த ரியாக்ஷனை வந்து ஷோ பண்ணாது, அதான் ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு தான் ஹைப்போக்ளோரைட், அப்புறம் அதோட ஆல்சோ ரைட் ரியாக்ஷன் ஃபார் ஈச் ஆஃப் த ஸ்பீசிஸ் தட் disproportion among the oxanions of chlorine listed above. ClO-4 does not disproportionate because in this oxanion chlorine is present in its highest oxidation state, that is +7. The disproportion reaction for the other 3 oxanions of fluorine as follows. அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த ஹைப்போக்ளோரைட் அயான் வந்து ஆக்சோ அனையான் குளோரின் பர்சன்ட் வந்து ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு, அதாவது +7 இருக்குது. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து 3 ஆக்சோ அனையான் குளோரின் இருக்குது, அதாவது 3 வகையான அதை சொல்கிறாங்க. ஸோ அதோட ரியாக்ஷன்ஸை வந்து கீழே பார்த்தீங்கன்னா இப்போ 3 ஹைப்போக்ளோரைட் அயான் வந்து 2Cl + ClO3. ஸோ அதே மாதிரி அந்த ஈக்குவேஷன்ஸ் படி போட்டு இதெல்லாம் வந்து டிஸ்போமினேஷன் ரியாக்ஷனில் வந்து ஷோ ஆகாது, அதுவும் ஏன் அப்படின்றதையும் இதை சொல்லிட்டாங்க. அடுத்து 8.6 suggest a scheme of classification of following redox reactions. ஸோ இந்த இங்கே கொடுக்குற ரியாக்ஷனை வந்து கிளாஸிஃபை பண்ண சொல்கிறாங்க, எது அதெல்லாம் ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ்னு அப்படின்னு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஏ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன் ரியாக்ஷன் ஏ the compound nitric oxide is formed by the combination of the elemental substance nitrogen and oxygen, therefore is an example of combination redox reaction. அதாவது இதில் நைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேருது தானே, ஸோ அதனால இது வந்து என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷனா, காம்பினேஷன் ரியாக்ஷன் சொல்லப்படுது. இப்போ இதில் வந்து அடுத்து வந்து லெட் நைட்ரேட் பி வந்து இன்வால்வ்ஸ் த பிரேக்கிங் அமௌண்ட் ஆஃப் லெட் நைட்ரேட். பிரேக்கிங் ஆகிறதுனால இது வந்து டீகாம்போசிஷன் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. அப்புறம் சோடியம் ஹைட்ரஜன் ப்ளஸ் H2O ரெண்டுமே கம்பைன் ஆகி சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் H2O எவால்வ் ஆகுது. நல்லா பார்க்கணும், H2O எவால்வ் ஆகுறதுனால இதை வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க.
கரெக்ட் தானே? டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க, அதுவும் நான் மெட்டல்ல. ஓகேங்களா? ஓகே. அடுத்த ரியாக்ஷன் டி. அது என்ன? சோடியம் தண்ணி இன்வால்வ்ஸ் NO நைட்ரிக் ஆசிடா? NO2 + OH மைனஸ், அதாவது அயான்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து டிஸ்பொபனேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க, அதாவது இது வந்து அயான்ஸ் இன்வால்வ்ஸ் ஆகுறதுனால. ஓகேங்களா? அவ்வளோதான் சார்.